நெஞ்சே உன்னாசை என்ன? நீ நினைத்தால் ஆகாததென்ன? இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன? நெஞ்சே உன்னாசை என்ன? நீ நினைத்தால் ஆகாததென்ன? இந்த பூமி அந்த வானம் இடி மின்னலை தாங்குவதென்ன? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றைக்கு வீடியோவில் நம்ம வந்து என்ன கேட்குறோமோ இந்த கடவுளிடம் பிரபஞ்சத்திடம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தேன். எல்லோரும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சது தான். ஓகேங்களா? திருப்பி ஒரு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐடியாக்கள் வரும். ஓகேங்களா? ஸோ நேற்றைக்கு நம்ம எல்லாமே வந்து இந்த 3 பெரிய மதங்களும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஓகே, நான் கடவுள்கிட்ட நானும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் ஆனாலும் வந்து நான் கேட்கறதெல்லாம் நீங்க சொல்ற மாரிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்றது நெறைய பேரோட குறைபாடா இருக்கும். ஓகேங்களா? அ ஆக்சுவலா நம்ம சிந்திக்கிறது, நம்ம கேட்கறது தான் நடக்குது. ஆ இதுல வந்து 3 பெரிய மதங்களும் என்ன சொல்லியிருக்காங்க? 3 மதங்கள் இல்ல. இன்றைக்கு வந்து பெரிய மதங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோம், பிரார்த்தனை பண்றோம், இதெல்லாம் நடக்கும். பட் அது எப்போ கேட்கணும், எப்ப அ நமக்கு கேட்டாக்கா ஈஸியா அது மெட்டீரியலிஸ்டிக் ஆகும், கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லா மதங்களும் நமக்கு சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஹிந்துஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, காலையில் 4 மணிக்கு வந்து கோவில்கள் திறப்பாங்க. பூஜை செய்வாங்க. 4:30 மணிக்கு முதல் பூஜை செய்வாங்க, அந்த காலத்துல. மேபி இப்ப வந்து ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. பட் பொதுவாக காலையில் 4:30 மணிக்கு முதல் பூஜை நடக்கும். 2வது முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, காலையில் 4, 4:15, 4:30 மணிக்கு தான் முதல் ஓதுவாங்க அவங்க. 4 மணிக்கு வந்து ஓதுறது. எனக்கு தெரிஞ்சது. ஓகேங்களா? ஸோ அந்த காலையில் 4, 4:15, 4:30ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, பைபிள்ல அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இதுதான் வந்து சொல்ற விஷயம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்படின்னாக்கா, காலையில் பிரார்த்தனை செய்வது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஈஸியான வழி நம்ப கடவுளை அடைய அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஓகே. அதுக்கு அடுத்து நம்ம நம்ம சேட்டுங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? ஜைன மதத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க அத ஒரு பிராக்டிஸா வச்சிருக்காங்க. காலையில 3, 3:30, 4, 4:30ன்ற மாதிரி அ நா 4:30 மணிக்குள்ள அவங்களோட பிரார்த்தனைகள செய்றாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, எல்லா மதங்களும் இந்த விடியற் காலையில் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுத்திருக்கு. ஸோ இந்த சமயத்துல வந்து நம்ம எத கேட்டாலும் நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான், ஆ பிரார்த்தனை செய்தா நடக்குங்கிறது தான் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ விடியற் காலையில் ஏன் மத்த நேரங்கள்ல வந்து இது கேட்டா நடக்காதா? அப்படின்னாக்கா, நடக்கும். பட் விடியற்காலை என்பது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா பிரம்மா அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ ஒரு இந்த கிரியேட்டிவ்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நேரம் காலையில் நமக்கு இந்த 4:30 டூ 6. அதனால தான் காலையில் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. இது சயின்டிஃபிக்கா ஒரு விஷயம் இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்ப நம்ம சிந்திக்கிறோங்கிறது ஒரு வேவ் லென்த்ன்னு வச்சுக்கலாம். சிந்திக்கிறது வந்து நம்மளோட சிந்தனை அலைகள் நமக்கு மேல வந்து போயிட்டு நமக்கு தேவையானத ஒரு ஈர்ப்பு இது மூலியமா நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. ஓகேங்களா? அப்ப மத்த நேரத்துல அது நடக்காதா அப்படின்னா, நிச்சயமாக நடக்கும். ஆனால் காலையில் விடியற் காலையில் அந்த சிந்தனை அலைகள் இருக்கக்கூடிய அந்த அ ஃபாஸ்ட் அந்த கனெக்டிவிட்டி மற்ற நேரங்கள்ல இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா, இப்பொழுது உதாரணமாக ஒரு கிளாஸ் ரூம் இருக்குனாக்கா, ஒரு 50 ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 50 ஸ்டூடண்ட்ட வந்து அவங்க சிந்திக்கிறது, அவங்க இது பண்றது எல்லாமே சிந்தனை அலைகள் அந்த இடத்துல ரொம்ப வேகமா ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருக்கும். இதே சிந்தனை அலைகள் அந்த 50 ஸ்டூடண்ட்க்கு பதிலா 5 ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த இடம் வந்து அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய சிந்தனை அலைகள் இன்னும் நல்லா 50 பேர் இருந்தத விட 5 பேர் நன்றாக வேலை செய்யும். இப்பொழுது அதே இடத்துல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னாக்கா, அந்த சிந்தனை அலைகளை தடுக்கிறதுக்கு எந்த அலைகளும் கிடையாது. ஏன்னா மற்றவர்கள் யாரும் சிந்திக்கல. அப்பொழுது இன்னும் கொஞ்சம் மிக சிறப்பாக அந்த சிந்தனை அலைகள் நம்மளோட பிரபஞ்சத்தினுடைய ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனோட தத்துவம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுன்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த காலையில் 4:30 டூ 6 அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தமா நம்ம முன்னோர்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. அ க நீங்க வந்து நியூ இயர் அப்ப நம்ம மிட் நைட்ல வந்து 12 மணிக்கு கரெக்ட்டா நியூ இயர் பொறந்த உடனே நெறைய பேர் நீங்க விஷ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. 12லேருந்து ஒரு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் 12, 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சீக்கிரமா லைன் கிடைக்காது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னாக்கா கட் ஆயிட்டே இருக்கும். யாராவது இந்த ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இது எப்படின்னாக்கா, இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வேவ் லென்த் இதே மாதிரி தான் அந்த அலைகள் எல்லாருக்கும் தெரியும். இந்த
எஃப்எம் ரேடியோ ஒர்க் பண்றது எல்லாமே ஒரு அலைவரிசை. அதே மாதிரி அந்த நேரத்துல இப்பொழுது ஒரு டவர்ல ஒரு 100 மொபைல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 100 மொபைல் டிரான்சாக்ட் பண்ணலான்ற கனெக்டிவிட்டி குடுக்கலான்ட்டு இருந்ததுனாக்கா கெப்பாசிட்டி 101, 102ன்னு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். இதே மாதிரி தான் நம்மளோட சிந்தனை அலைகள். அதனால தான் காலையில் நம்மளோட சிந்தனை அலைகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்போ நிசப்தமா இருக்கும். நமக்கு தேவையானதை நாம் நன்றாக சிந்திக்க முடியும். அதனால தான் காலையில் இது பண்ணணும். நம்ம வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக முன்னோர்கள் இத உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்ட்டோட மீட் பண்ணுவோம். நன்றி, நன்றி, நன்றி.